ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சேமியா. என்னங்க டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஷ்ஷு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க மசாலா சேமியா இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌனில் ஒரு டெக்ஸ்சர் வருங்க. அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையை முழுசாக போட்டால் சாப்பிடும்போது எடுத்து வச்சிட்றாங்கங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்படி பண்ணுறனால எடுத்து வைக்க முடியாதுங்க. ஸோ கருவேப்பிலையோட சத்து அப்படியே உடம்புலையும் சேரும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நாட்டு தக்காளி 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா தக்காளி அரைக்கும் போதே கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாயோ இல்லை வர மிளகாயோ ஆட் பண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளும் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலாலாம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தக்காளி அரைச்ச மிக்ஸி அலாசி அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டைல்யூட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாங்க. சேமியா சேர்த்துனதுக்கப்புறம் இன்கேஸ் தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சால்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிங்கன்னா தான் சால்ட் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். லைட்டாக கொதி வரும்போது மூடி போட்டுருங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். 2 to 3 மினிட்ஸ் ஒன்ஸ் லிட் ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா சேமியா ரெடி. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.